ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு ஒரு கேமிங் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அமௌண்ட்டை வந்து இன்னுமே சில பேர் எப்படி எடுக்கிறது, டாஸ்க்லாம் ஏதாச்சும் கொஞ்சம் ஈஸியான டாஸ்க்காக இருந்த பரவாயில்லையே நம்ம எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7000 பாயிண்ட், 7500 பாயிண்ட், 8000 ஒரு 7950 பாயிண்ட் அப்படிலாம் வச்சுக்கிட்டு இன்னும் ஏதாச்சும் ஒன்று ஈஸியான பாயிண்ட் இருந்தால் பரவாயில்லையே நம்ம வந்து இந்த அமௌண்ட்டை வந்து எடுக்கலாமே, சரி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே சுட தரமாக ரெடி பண்ணி இந்த ஒரு வீடியோவை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் மக்களே. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. யாரும் எந்த ஒரு இடத்துலையும் தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணவே கூடாது. அப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் தெரியாது மக்களே. எந்த டாஸ்க்கு அப்புறம் எப்படி முடிக்கணும் என்ன ஆயிடுன்னு தெரியாமல் ஒரு மண்டையை பிச்சிக்க வேண்டிதான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக தெளிவாக ஒரு முன்னெச்சரிக்கையோட சொல்கிறேன், வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டி விடுவேன் மக்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், மறந்துடாதீங்க அப்புறம் வருத்தப்பட்டுருவீங்க. கைஸ், இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு அமௌண்ட்டை எடுத்துட்டீங்களா இல்லை வந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படக்கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கை பாருங்கள். ஐயோ இங்கே பாருங்க மக்களே, சிவ பூஜையில் கரடி நுழையிற மாதிரி வந்து நுழையிறான். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்படி தான் இந்த வீடியோ போகுது தெரியல. நந்தி மாரி குறுக்கலை வந்துட்டான் மக்களே. கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, எந்த ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான டாஸ்க்கு மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே ஈஸி. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் மக்களே. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி 4 வருஷம் ஆயிருக்கணும். 4 வருஷம் ஆயிருந்ததுன்னா இந்த ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் மக்களே. கைஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஓல்டு பிளேயரா இல்லை நியூ பிளேயரா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். கைஸ், நெக்ஸ்ட் டாஸ்க்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹார்டு ப்ளே ஹார்டுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாஸ்க் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஃபஸ்ட்டு டாஸ்கோட இது ரொம்பவே கஷ்டம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு பிளேயராக இருந்தால் ரொம்பவே ஈஸி மக்களே இந்த ஒரு டாஸ்க்கும். கைஸ், இந்த ஒரு டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவராலாக 80வது லெவல் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 66 தான் இருக்கேன். நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணல. நீங்கள் வந்து பியர் ரேங்கோட ப்ளே பண்ணுறீங்க, ரொம்பவே ஓல்டு பிளேயராக இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாம் முடிச்சுக்கலாம். ஆனால் வந்து 80வது லெவல்லாம் அவ்வளோ போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எத்தனை லெவல் போயிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மக்களே. அடுத்த டாஸ்க்கு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மக்களே. சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்ன்ற மாதிரி தான். நோ ஸ்டாப்பிங் மீ, அவ்வளோதான். எலிமினேட் 6000 பிளேயர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 பிளேயரை வந்து நீங்கள் வந்து சுட்டு கொண்டு இருக்கணும். உங்கள் மேலே 1008 FIR எல்லாமே இருக்கும் நமக்குள்ளே. ரொம்பவே நீங்கள் வந்து ஒரு ப்ரோ பிளேயராக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு 6000 கை குடும்பமாக பண்ணியிருக்க மாட்டீங்க. கைஸ், இந்த ஒரு டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. நம்ம வந்து ஹெட்ஷாட் அடிக்க தேவையில்ல, எதுலையுமே அடிக்க தேவையில்ல. இனிமேல் ஜஸ்ட்டு கில் பண்ணால் போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 பேர் வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான் மக்களே. கைஸ், நெக்ஸ்ட் டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் ப்ரோடஜி கத்தான படிக்கிறான். இந்த ஒரு டாஸ்க்கு மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட்ஷாட் அடிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி. கொஞ்சம் பாடி டேமேஜ் தான் ப்ரோ நான் அடிப்பேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா. எலிமினேட் 1500 பிளேயர்ஸ் விவா ஹெட்ஷாட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1500 பேரை வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அடிக்கணும் மக்களே. மண்டாட்டி சும்மா ஹெட்ஷாட்டாக போயிருக்கணும். அப்படி போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. கைஸ், அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஜஸ்டிஸ் ஃப்ரம் அபோவ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு டாஸ்க்கு மக்களே. கைஸ், இந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத நான் கொஞ்சம் ஈஸியாகவே சொல்லித்தரேன். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஆர் ரேங்கில் ஸ்குவாடாக போங்க. ஸ்குவாடாக போயிட்டு நீங்கள் வந்து அவன்கிட்ட அடி வாங்கிடுங்க. ஃபஸ்ட்டு அடி வாங்கிட்டு உங்கள் டீம்மேட் வந்து உங்களை ரிவ்யூ பண்ணுவாங்க இல்லையா, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இறங்குவீங்க. ஏரோப்ளேன்லேருந்து இறங்கும்போது உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக G18 இருக்கும். அதை எடுத்து சும்மா எனிமியை டப்புன்னு சுட்டு தள்ளுறீங்க. சுட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னா எனிமியும் செத்துரும். இந்த டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் மக்களே. ஸோ இவ்வளோ தான் மக்களே, ரொம்பவே ஈஸியான ஒரு டாஸ்க்கு. அடுத்தபடியாக என்ன டாஸ்க்கு என்று கேட்டால் என்ன தெரியுமா, அவுட் ஆஃப் மை வே. இது வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் 800 பிளேயர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்க தேவையில்ல, எதுமாரி தேவையில்ல. 800 பிளேயரை வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணி கில் பண்ணாலே போதும். இந்த ஒரு டாஸ்க் வந்து அசால்ட்டாக நம்ம முடிச்சிடலாம் மக்களே. கைஸ், அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
பிஆர் வெட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாஸ்க் மக்களே. பிளே பிஆர் ரேங்க்டு 100 டைம்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100 டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க்டு ப்ளே பண்ணாலே போதும். ஜஸ்ட் புய் அடிக்க தேவையில்ல, எதுவுமே அடிக்க தேவையில்ல. பிஆர் ரேங்க்டு மேட்ச்சு 100 டைம் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் மக்களே. இந்த ஒரு டாஸ்க்கை நம்ம வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்ட்ரோம் ஷாட்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாஸ்க்கு. எலிமினேட் 800 பிளேயர்ஸ் ஹெட் ஷாட் இன் தி ஸ்ட்ரோம் அசென்ட் ரேங்க் இயர். ஒரு ரேங்க் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 800 பேரை நீங்கள் வந்து ஹெட் ஷாட் பண்ணி கில் பண்ணியிருக்கணும் மக்களே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் சீசனில் மட்டுமே நம்ம வந்து அடித்து நம்ம வந்து இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் வெட்ரான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிஆர் ரேங்க்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம்ல, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ல கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் மேட்ச் வந்து நம்ம வந்து 100 டைம் ப்ளே பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஒரு டாஸ்க் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. நீங்கள் வந்து சிஎஸ் பிளேயரா இல்லை பிஆர் ரேங்க் ப்ளே பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த ஒரு டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிங் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டாஸ்க்கு. இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடலுக்கு ஐயோ. இந்த டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் வேற டாஸ்க்கே முடிச்சிட்டேன் மக்களே. இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஹெட்செட் அடிச்சுக்கணும். 2 பேரும் நம்ம வந்து அடிச்சிடணும். ஒரு 15 செகண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து ஹெட்செட் அடிச்சிடணும் மக்களே. அந்த டாஸ்க்கு வந்து இப்படி தான் முடிக்கணும். நீங்கள் வந்து ஹெட்செட் அடிக்கிற பிளேயராக இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கொஞ்சம் ஷார்ட் டைமில் ஒரு 15 செகண்டு 10 செகண்டுக்குள்ளே 2 பேருக்கு வந்து ஹெட்செட் அடிக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு ஹெட்செட் அடிக்கிறதுக்கே எனக்குலாம் தெரியாது மக்களே. நான் வந்து திணறும் தெரியுமா, ஹெட்செட்டே போகுது எனக்குலாம். நீங்கள் வந்து ஹெட்செட் பிளேயராக என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அடுத்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லீட் ஆஃப் தி ஷோ. இந்த ஒரு டாஸ்க்கை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிகே கிளாக் டவர் இந்த மாதிரி இடத்துல வந்து இறங்கிக்கோங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எனிமீஸ்லாம் நிறைய பேர் இறங்குவாங்க இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இறங்கி கரெக்டாக அந்த பேராஷூட்லேருந்து கீழே இறங்குறீங்க இல்லையா, அப்போவே கீழே இறங்கி ஷார்ட் டைமில் கீழே கிடக்கிற கன் எடுத்து போட்டுன்னு மண்டையில் அடிக்கணும் மக்களே. கொஞ்சம் அப்படி கிராண்ட் என்ட்ரன்ஸ் அப்படி இறங்கணும். உடனே கன் எடுத்து எனிமையை போட்டு தள்ளுறது தான் இந்த லீட் ஆஃப் தி ஷோ. இந்த டாஸ்க்கை வந்து இப்படியா மக்களை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மீ லவ் மீ. இந்த டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்ச் ப்ளே பண்ணியிருப்போம் இல்லையா. அப்போ வந்து நம்ம டீம்மெட்டு செத்துட்டான் எலிமினேட் ஆகிட்டானா நம்மள பார்ப்பாங்க இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மெட்டு நமக்கு வந்து லைக் போட்டிருக்கணும். எவ்வளோ லைக் வாங்கியிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 லைக் வாங்கிடணும் மக்களே. அப்போ வந்து நம்ம இந்த லைக் வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா சாவாமல் உயிரோடு இருக்கணும். நம்ம டீம்மெட்டு சாவறதுக்குள்ளாலே நம்ம போய் செத்துட்டு நம்ம போய் நம்ம டீம்மெட்டை பார்க்கறது இல்லை, நம்ம டீம்மெட்டு தான் நம்மளை பார்க்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு எலிமினேட் ஆகாமல் கொஞ்சம் லேட்டாக ப்ளே பண்ணி நீங்கள் வந்து விளையாண்டிங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கோட் யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சேவர் அச்சீவ்மெண்ட்டு. இது வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேக்கப் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. உங்கள் டீம்மெட்டை வந்து எனிமிகிட்ட ஒரு 3 பேர் உங்கள் டீம்மெட்டை வந்து சுட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போய் காப்பாற்றணும் மக்களே. எப்படியா இருந்தாலும் உங்கள் டீம்மெட் வந்து எனிமி வந்து இன்னும் ஒரு வாட்டி அடித்தாலும் உங்கள் டீம்மெட்டு நாக் ஆகிற நிலமையில இருக்கிறான் அப்படின்னா நீங்கள் போய் பட்டுனா அந்த எனிமியை ஷூட் பண்ணி உங்கள் டீம்மெட்டை வந்து காப்பாற்றணும் மக்களே. அவ்வளோதான். இந்த டாஸ்க்கை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா எனிமி இன்னும் ஒரு அடி அடித்தா உங்கள் டீம்மெட்டு நாக் ஆகிடுவான் அப்படின்ற மாரி ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் டீம்மெட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி போய் எனிமி வந்து அடிச்சுன்னு மக்களே. அப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு டாஸ்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃபுல் ஆஃப் கேரக்டர்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேரக்டர் நீங்கள் வந்து வாங்கி போட்டிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது. இப்போலாம் நம்ம ஈஸியாக கோல்டில் வாங்கிக்கலாம். இந்த டாஸ்க்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு மக்களே. பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பெட்டு நீங்கள் வாங்கி போட்டுருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் வாங்கிக்கலாம். இதுவும் ஈஸி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 எமௌண்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடணும் மக்களே. உங்கள்கிட்ட 100 எமௌண்ட் இருந்தானா 100 பாயிண்ட் தருவாங்க. 50 எமௌண்ட் இருந்தானா 50 பாயிண்ட், 20 எமௌண்ட் இருந்தானா 20 பாயிண்ட் தருவாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ எமௌண்ட் வந்து வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து நமக்கு வந்து பாயிண்ட் தருவாங்க மக்களே. அடுத்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சேவர் அச்சீவ்மெண்ட் தான். சக்ஸஸ்ஃபுல்லி ஹெல்ப் அப் 150 டீம்மேட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டை வந்து 150 டைம் வந்து ரிவ்யூ பண்ணிடணும். அப்படி ரிவ்யூ பண்ணிங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. அடுத்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பூயா ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பூயா 30 டைம்ஸ் பிஆர் ரேங்க் மேட்ச்சில் நீங்கள் வந்து 30 டைம் வந்து பார்த்தீங்கன்னா பூயா அடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து பிஆர் ரேங்க் அதிகமாக ப்ளே பண்ணுறீங்க உங்கள்கிட்ட ஸ்குவாட் இருக்குன்னா நீங்கள் வந்து ஈஸியாக போயிட்டு நீங்கள் வந்து பூயா அடிச்சிடலாம் மக்களே. இதுவும் ஈஸி தான்.
கைஸ் அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சேசர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூயா 100 times இன் சிஎஸ் ரேங்க்டு. சிஎஸ் ரேங்க்டு மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 time வந்து பூயா அடிச்சிடணும். அப்படி பூயா அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், இன்னும் பிரச்சனையே இல்லை மக்களே. அடுத்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீப் பாக்கெட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அதிகமாக வச்சுருக்கணும். சிஎஸ் ரேங்க்டு மேட்ச்சில் போயிருந்தீங்கன்னா அதிகமாக காயின்ஸ் வச்சுருக்கணும் மக்களே. நீங்கள் வந்து கன்னை எடுக்கவே தேவையில்லை மக்களே. நீங்கள் வந்து ப்ளே பண்ணவே வேணாம். நீங்கள் வந்து காயின்ஸை மட்டும் கன்று வாங்காமல் சேர்த்து வச்சுட்டே இருங்க. உங்கள் டீம்மேட்லாம் கேட்பாங்க, ஏன்னா இந்தமாரி MP40 வாங்கி கொடுறா, UMP வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கு வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. கைஸ் அதுக்காக நீங்கள் வந்து மஷ்ரூம் தான் வாங்கி கொடுத்தா, மசராண்டி தான் வாங்கி கொடுத்தேன்னீங்கன்னா இந்த ஆட்டெல்லாம் செல்லுபடியாகாது. குறைஞ்சது ஒரு 700 ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். ஒரு வெஸ்ட்டே, ஒரு level 2 வெஸ்ட்டு, level 3 வெஸ்ட்டு, அப்புறம் UMP க்ரோஸ் அந்த மாதிரி பெரிய கன்று ஏதாச்சும் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க. இந்த டாஸ்க்கு வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. கைஸ் அடுத்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஃப்ரம் அபவ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெட் எலிமினேட்டட் பை ஏர் ட்ராப் ஒன்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்பில் வந்து நீங்கள் வந்து எலிமினேட் ஆகணும். கைஸ் பழைய அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் வரும் மேலே தூக்கி பார்த்துட்டு இருப்போம் ஸ்க்ரீனாக, பட்டார்னு மண்டையில் வந்து செத்துடுவோம். ஆனால் இப்போ இருக்கிற அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எட்ட போட்டுடும். நம்ம வந்து எலிமினேட் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னு தெரியல. கைஸ் அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் தி லாஸ்ட் பிரேக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் இன் தி 7th round இன் சிஎஸ் மோட் மேட்ச். கைஸ் நீங்கள் நினைக்கலாம் சிஎஸ் ரேங்க் மேட்ச்சில் 4 ரவுண்டு தான் இருக்குது, இவனுங்க என்னடா லூசு மாரி 7வது ரவுண்டில் வந்து ஏஸ் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒருவேளை ரூம் மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆப்போனண்ட்டு 3வது ரவுண்டு வந்துடணும், நம்மளும் 3வது ரவுண்டு வந்துடணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 ரவுண்டு முடிஞ்சிருச்சா, லாஸ்ட்டு ரவுண்டு வரும் இல்லையா, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியால் நின்று எய்ஸ் அடிச்சிடுவோம் நமக்குலே. அதான் 7வது ரவுண்டில் எய்ஸ் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான் இந்த கண்டார ஒலி. கைஸ் அடுத்த டாஸ்க் என்னவென்றால் MVP மாஸ்டர் மைண்ட். இந்த டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா சிஎஸ் ரேங்க் ஒரு மேட்ச்சில் நீங்கள் வந்து ஒரு புஷிங் பிளேயராக இருந்தீங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தன் என்ட்ரி ஆகி அப்படியே அந்த MVP அந்த லாபி அமௌண்ட்டில் ஒருத்தன் வரும் அந்த தெரியுமா, அந்த மாரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆளாக நம்ம வந்து கில் அதிகமாக அடிச்சு டேமேஜ் அதிகமாக கொடுத்து நம்ம வந்து சிஎஸ் ரேங்க் மேட்ச்சில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆளாக இருந்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 400 times அந்த மாரியே நம்ம ஒரு ரஷ்ஷிங் பிளேயராக ஒரு சூப்பராக கேம் பிளே கொடுத்து ஃபஸ்ட் ஆளாக வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு டாஸ்க் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. கைஸ் அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் மிஷின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் 600 ஹெட்ஷாட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேரை நீங்கள் வந்து ஹெட்ஷாட் பண்ணியிருக்கணும். அப்படி மண்டையில் அடிச்சு சுட்டுருந்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்கு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. கைஸ் அடுத்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நெவர் டைஸ். எப்பயுமே ஹீரோ வந்து சாகவே மாட்டாங்க மக்களே. அந்த அளவுக்கு நம்ம வந்து கேம் பிளே கொடுக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1v2 இல்லைனா 1v3 சிஎஸ் ரேங்க் மேட்சில் நம்ம டீம்மேட்லாம் செத்துட்டு எப்போயாவது சுட்டு தள்ளிடுறா, லாஸ்ட்டு ரவுண்டாக எப்போயாவது அடிச்சிடறா அப்படின்னு சொல்லி கத்தி கெஞ்சி கதறுவானுங்க தெரியுமா. அப்போ வந்து நம்ம கேம் பிளே கொடுக்கணும் மக்களே. ஒரு 2 பேர் ஒரு 3 பேரை நம்ம வந்து கில் பண்ணணும். அப்படி கில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. கைஸ் அடுத்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக். இந்த ஒரு டாஸ்க்கு மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா ஊங்காங் கேரக்டர் வச்சுட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைம் வந்து அந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மக்களே. அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டவுன் வச்சிங்கன்னா திரும்ப அந்த ஊங்காங் கேரக்டர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இல்லையா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டில் 3 எனிமியை நம்ம வந்து டவுன் பண்ணலாம். அந்த 3 ஸ்கில்லை 3 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்டில் 3 எனிமி வந்து நம்ம டவுன் பண்ணிடணும். வேறு ஒன்றுமே இல்லை மக்களே. கைஸ் நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் தி வேர்ல்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் ஒரு 200 ஃப்ரெண்டை வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க்கை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. கைஸ் நெக்ஸ்ட் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கப்பூன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் பாம் வச்சு ஒரு எனிமே வந்து கிரியேட் பண்ணிருக்கணும் மக்களே. அவ்வளோதான் இந்த டாஸ்க்கும் வந்து ஈஸி தான் மக்களே. கைஸ் அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி, ஜாயின் எ கில்டு. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கில்டில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து ஈஸியாகவே தந்துடுவாங்க. கைஸ் அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச் ஹெல்ப்பர். இந்த டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டில் யாராச்சும் டவுன் ஆகிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி விடுங்க. அவர் வந்து ஏதாச்சும் ஒரு கில் பண்ணார்னா நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. அவ்வளோதான். கைஸ் அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் டு வின். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கி ராயில் ஸ்பின் பண்ணணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயில், கோல்டு ராயில் எதில் வேணாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்ட காசு அந்த கோல்டெல்லாம் ஈஸியாக போய் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 1000 டைம் வந்து நீங்கள் வந்து லக்கி ராயில் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து எந்த டாஸ்க்கையும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே.
கைஸ் அடுத்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்சனல் அன்லாக். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அர்சனல் கீ வச்சு ஒரு 30 டைம் வந்து பியர் ஆண்ட்ரூ மேட்ச்சில் வந்து அர்சனல் கீ வந்து ஓப்பன் பண்ணாலே போதும். இந்த ஒரு டாஸ்க்கும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. கைஸ் நெக்ஸ்ட் டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா காயின் ஈட்டர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60,000 காயின் வச்சு நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் போதும். நீங்கள் வந்து எந்த ஒரு டாஸ்க்கையும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மக்களே. ஸோ கைஸ் இதோட நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஈஸியான டாஸ்க்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஈஸியான டாஸ்க்காக என்னன்னு தெரியல, ஆனால் நான் இந்த டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணி தான் நான் வந்து இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அமௌண்ட்டை வந்து எடுத்தேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சரி வேறு ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் சொல்லியிருந்தா மாற்றி சொல்லியிருந்தா மன்னித்து கொள்ளுங்க. வேறு ஏதாச்சும் வேணும்னு கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை சி யூ.